இயேசுவுக்குள்ளே பிரியமான இறையுறவுகளே, இன்றைய நற்செய்தியானது நேற்றைய நாளினுடைய தொடர்ச்சியாக இருக்கின்றது. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த போதும் சீடர்கள் தங்களுடைய புரிந்து கொள்ளாத தன்மையினால் அவர்களே நம்பிக்கை கொள்ளாமல் விசுவாசமற்ற நிலையிலே இருக்கின்ற போது இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு கடலின் நடுவிலே தோன்றி, அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அடக்கி அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் சில வேளைகளிலே நாம் ஆண்டவரிலே விசுவாசமற்ற நிலையிலே நம்முடைய கஷ்ட துன்பங்களிலே நாம் துவண்டு விடுகின்றோம். கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலும் மனிதரை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்து எம்புகின்றது. அதான் சீடர்களுடைய வாழ்விலும் நடந்தேறியது. நம்முடைய வாழ்விலும் அவரை பின்பற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாமும் அவர் மூலமாக நாம் வழிநடத்தப்படுவோம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து எம்புகின்றது. எனவே அச்சமற்றவர்களாக ஆண்டவரிலே விசுவாசம் கொண்டு அவரோடு கூட நடக்கின்ற போது அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். எனவே அதற்கான அருளையும் ஆசிரியையும் கேட்டு செபித்து மன்றாடி கொள்ளுவோம். ஆமென்.